இப்போ இங்கே ரெஸ்டாரண்ட் ப்ரெசேரியான்றதான் இங்கே மெயினாக கான்செப்ட். ப்ரெசேரியான்ற ரெஸ்டாரண்ட் கேஃபே ஆணித்தரமான ஒரு உறுதியாக எனக்கு கட்டாயம் நான் எப்படியா ஒன்று செய்ய வேணும். அப்போ சேலஞ்சுன்னு நான் முதல் சேலஞ்ச் வந்து இடம் கண்டுபிடிக்கிறேன். இப்போ சொல்லுங்க செஃப், நீங்கள் ஒரு செஃப்பை நம்பி செய்கிறீங்களா? எத்தனை செஃப் வேலை செய்யணும்? எவ்வளோ ஸ்டாஃப் வேலை செய்யணும்? இங்கே வந்து மெயினாக ஒரு ஆள் இருக்கிறார். ஆனால் 4 ஷெஃப் இல்லாமல் இருக்குது, 4 ஸ்டாஃப், கிச்சன் ஸ்டாஃப். அது வந்து நாங்கள் இப்போ ஒரு பேக்கன் கிங்னு சொல்லி ஒரு பிள்ளையை ஒன்று சர்வ் பண்ணுறோம். அதில் ஒரு சோஸ், அந்த சோஸ் இங்கே தான் செய்கிறோம். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு காஃபி நாங்கள் இந்த கிழமை நாங்கள் கொலம்பியன் காஃபி தான் இந்த கிரைண்டரில் போட்டு கொடுக்குறோம். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இது இப்போ எக்ஸிஸ்டிங்காக ரன் பண்ணி கொண்டு வந்த கடை இல்லை, அப்படி எடுத்த ஒரு கடை 3 மாசம் இருக்குமா? இப்போ சரியா 3 மாசத்துல 10வது கிழமை இன்றைக்கு. இந்த சொல்லுங்க, எப்படி எவ்வளவு கூகுள் ரிவ்யூ வந்திருக்கு, என்ன ரிவ்யூ நினைக்கிறேன்? இன்றைக்கு 2 1 ஸ்டார் ரிவ்யூ, அதே மாதிரி 4 ஸ்டார் ரிவ்யூ, மிச்சம் அவ்வளவும் 5 ஸ்டார் ரிவ்யூ, அவ்வளவும் 5 ஸ்டார். அதுவும் பிரான்ஸ்ல அதை எடுக்கிறது ஈஸி இல்லை. பாரிஸ்ல நான் சொல்றேன், பிரான்ஸ்ல சொல்ல மாட்டேன், பாரிஸ்ல பாரிஷியன் சொல்றது. அதாவது இந்த பிரெஞ்சுக்காரங்களுக்குள்ளே பாரிஷியன் வந்து ஒரு இனிலியன்ற ஒரு நுணுக்கமான ஒரு ஆக்கள். அது என்னன்னு சொன்னால் நான் அதை முழுமைதான் சொல்லுவேன். அந்த கான்செப்ட்லேருந்து விலகக்கூடாது. இந்த சாப்பாடு ஆணித்தரமாக சாப்பாடு சரியான முறையில் இருக்கணும். வரவங்கள டக்குனு டேர்ன் ஓவர் தான் பண்ண பார்க்குறாங்க இல்லாமல் அவங்களோட போய் கதைச்சி அவங்களோட என்ன தேவை, என்ன எப்படி இருந்தது சாப்பாடு, உங்களுக்கு ஏதாவது பிள்ளையாக இருந்ததோ ஒன்று கேட்டு சொல்கிற அளவில் அவங்களுக்கு டைம் இல்லை. உங்களோட விஷன் என்ன? நாங்கள் இந்த கான்செப்ட்லேருந்து மாற போகிறதே இல்லை. அதாவது வந்து கமர்ஷியல் இல்லை. இந்த நோக்கம் வந்து ஒரு தரமான சாப்பாடு ப்ளஸ் ஒரு சர்வீஸ் கட்டாயம் போகணும். அப்போ அதுக்குரிய ஒரு டீமை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். வணக்கம் தேவா. வணக்கம். உங்களோட ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷலி பிரஞ்ச் ஆலிவ், என்ன இன்ஸ்பயர் பண்ணது லண்டன்ல இருந்து இங்க வந்து? அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் கேபிட்டல்ன்றது பிரான்ஸ், பாரிஸ்ல வந்து ரெஸ்டாரண்ட் திறக்கிறது. நான் இந்த பேக்ரவுண்ட் வந்து கேரியர் வந்து ஐடி படித்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதோட அப்படியே ஒர்க் பண்ணது ஐடியில். அந்த டைமில் நான் இங்கே பாரிஸுக்கு, ப்ரோசஸுக்கு, சுவிட்சர்லாந்து, லுசானுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணேன். அந்த டைம் வந்து அந்த டைம்லேயே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, பாரிஸுக்கு வந்த டைம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட், கேஃபே கல்ச்சர் வந்து நிறைய பிடிச்சிருந்தது. எனக்கு நிறைய சரியான விருப்பம். அதே மாதிரி ஒரு அந்த ஃப்ரெஞ்ச், நான் தெரிய வந்த காலத்துலேருந்து எனக்கு ஃப்ரெஞ்சு ஒரு பிடிச்ச ஒரு மொழி. அப்போ நான் இன்றைக்கும் நினைக்கிறேன், இந்த இங்கிலீஷ் சொல்லணும்னா they speak the love language of love. அப்புறம் அதுதான் மெயின் காரணம். அதாவது வந்து இங்கே வந்து அந்த டைம்ல அப்படி யோசிக்க இல்லை. ஆனால் இப்போ ஒருத்தருக்குமே அந்த எண்ணம் பெற இது லைக் அந்த கொல்லன் தெருவில் ஊசி வைக்க போகிற மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் லெவலில் வேறு இங்கே தொடங்கி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வருவாங்க. பட் டிரெக்டாக வந்து அந்த சேலஞ்ச் எடுத்து, அதுவும் இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ நாங்கள் இருக்கிற நோட்டர் டேமுக்கு முன்னாலே இருக்கு. நோட்டர் டேம் முன்னால ஒரு வெரி ஃபேமஸ் ஸ்பாட், ஒரு ஹாலிடே ஸ்பாட், அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகிய. அப்போ அந்த இடத்துல உங்களை தொடங்கிக்கல என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு? நோட்டர் டேம் என்ன பொறுத்த மட்டும் நொட்டடாம் நாங்கள் வந்து அப்படியும் நான் எய்ம் பண்ணேன் அந்த டைம். பாரிஸ்ல தொடங்கும் தான் யோசிச்சது. என்ன ஒன்று எனக்கு சரியான ஒரு அந்த ஆழ்பலம் வந்து முக்கியம். ரெஸ்டாரண்ட் சொல்லி ஆழ்பலம் வந்து முக்கியமா, அதாவது கிச்சன்ல ஷெஃப் பண்றதுதான் அதான் பிரெயின் என்ன. அப்ப அது வந்து எனக்கு இருந்தது. எனக்கு மிளகு ஐயா ஒரு பக்கபலமா இருந்தது. பக்கபலம்னு சொல்ல மாட்டேன், அதுதான் பலமா இருந்தது. அதுதான் முக்கிய காரணம். கட்டாயம் நான் வந்து இப்படியான ஒன்று கால் வைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு பலமா இருந்தது. அதுதான் நான் சொல்ல மிக ஒரு சரியான, அது வெரி இம்பார்ட்டன்ட். அதான் அந்த என்ஜின் ரூம் இல்லையா? ஆமாம், சரியா சொன்னீங்க. அந்த அதை வச்சுதான் நான் சரி ஒன்று தொடங்குவோம். அதாவது வந்து இப்போ இங்கே ரெஸ்டாரண்ட் ப்ரெசேரியான்றதான் இங்கே மெயினான கான்செப்ட். ப்ரெசேரியான்ற ரெஸ்டாரண்ட் கேஃபே. அதே மாதிரியான. ஆனால் இப்போ இந்த சித்தி இந்த மாதிரி தான் அவர் ஷெஃபாக இருந்தவர். அப்புறம் வந்து காய்ச்சி டைம் ஓகே பிரஞ்சுன்னு சொல்லுவோம். அது ஒரு பிரஞ்சுன்றது இங்கே ஒரு அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்டும் இல்லை, லஞ்சும் இல்லை, அப்படியே தொடர்ந்து
அவர் அந்த சொன்ன இடத்துல அந்த அவர்கிட்ட டிஷ்ஷஸ் அவர் சொன்ன இதெல்லாம் பார்க்கல, சரி இப்படி செய்யலாம்னு அப்ப கமர்ஷியலாக கூட ஒன்றும் பார்க்கவே இல்லை. அந்த டைம் கூட இது போட்டால் இவ்வளோ கமர்ஷியல், அதாவது வந்து இப்படி போட்டால் வியாபார நோக்கத்தில் நான் அதை தொடங்கவே இல்லை. உண்மையிலேயே சொல்ல போனால் அப்படி செய்யலை. ஆனால் இப்போ அப்படி யோசிக்கிறேன், இந்த கமர்ஷியல் நம்பர்ஸ் வேணும்னு யோசிக்கிறேன். ஆனால் உண்மையான ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு அந்த கல்ச்சர், அதாவது பாரிஸில் உள்ள ரெஸ்டாரண்ட் கேஃபே கல்ச்சர். நான் ஒரு காஃபி இல்லாமல் உண்மையிலேயே நான் நிறைய வீட்டை கூட அப்படி காஃபி குடிக்கிறாள். அப்போ அதுக்கு நிறைய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இருந்தது இங்கே. ரெண்டாவது பக்கபலம், அதாவது ஷெஃப் கட்டாயம் இருந்து வளர்ந்தது தான். அதுதான் ரெண்டும் என்று சொல்லுவேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணீங்களே இருந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஏதாவது இருந்தா, இப்போ என்னடா நீங்கள் யூகேலேருந்து இங்கே வந்து ஸ்டார்ட் அப் பண்ணீங்க என்ன மாதிரி இப்போ ஈஸியா அல்லது பிஸ்னஸ் செய்கிறது எல்லாம் சரியான டிஃபிகல்ட் இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியூரோக்ரஸி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் ஆல்? அது கட்டாயம் நான் வந்து 100% சொல்லுவேன். சேலஞ்சுன்னு சொன்னால் கணக்கு, அதாவது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒன்றுமே இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் செப்டம்பர் நான் இது ரிசர்ச் பண்ண தொடங்கினேன். சரி, ஓகே, இப்போ எப்படி செய்யலாம், போகலாம், எங்கே தொடங்கலாம்னு சொல்லி நான் ஒரு கிழமை ஒரு வீக்கெண்ட் வந்து நானும் இந்த மச்சானும் சித்தினுமானும் நடந்து தெரிஞ்ச எல்லா இடம் தெரிஞ்ச இடங்களை பார்த்தோம். அப்போ எங்களுக்கு எங்கே போகணும், சில இடங்களை நாங்கள் ஆராய்ச்சி ரெஸ்டேட் ஏஜென்சியோட காய்ச்சும் இந்த இடங்கள் நல்லம், லூமரேயோ, ஷாட்லே, அப்படி சென்ட் மிஷேல் இடங்கள். ஆனால் அதெல்லாம் எக்ஸ்பென்சிவான இடங்கள், எங்களுக்கு அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ணலாமன்ற ஒரு சந்தேகம் நிறையவே இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு இடத்துல தொடங்க வேணும்னு ஒரு 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 ஆணித்தரமான ஒரு உறுதியாக எனக்கு கட்டாயம் நான் எப்படியா ஒன்று செய்ய வேணும், சரியான வந்து அமையும்னு ஒரு மென எனக்கு வந்து ஒரு பலம் ஒன்றும் இருந்தது. அப்படி யோசிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தது. அந்த இடத்துல அப்ப சேலஞ்சுன்னு நான் முதல் சேலஞ்ச் வந்து இடம் கண்டுபிடிக்கிறேன். அந்த இடத்துல இடம் தெரியும்னு சொல்லி, அதாவது வந்து சரி இப்போ போக்கணும், இடம் பார்க்கணும், எப்படியான இடம் இங்கே வந்து சொல்றது மீட்டர் ஸ்கொயர். இப்போ எங்களுக்கு ஒரு 50 மீட்டர் ஸ்கொயர் இடம் வேணும், அதுக்குரிய காசு எவ்வளோ, அதுக்குள்ள எத்தனை சீட்ஸ் போடலாம் உண்டு. இப்போ இதுல வந்து எத்தனை சீட்ஸ் நீங்க போடுவீங்க? இன்றைக்கு இதுல கீழே 33 35 சீட்ஸ் போடும். டோட்டலா இல்ல 35 பேரை கீழே இருக்கலாம், மேல வந்து 45 பேர் இருக்கும். 40 வியூவர்ஸ் சொல்றேன்னா ஒரு 4 தட்டுல இருக்கு. மெசனேட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், மெசனேட், and then இது ஹால் -1 சொல்றோம், and பேஸ்மென்ட் கிச்சன் ஃபுல்லா. சோ இப்போ சொல்லுங்க, செஃப் நீங்க ஒரு செஃப் நம்பி செய்றீங்களா? எத்தனை செஃப் வேலை செய்யணும், எவ்வளவு ஸ்டாஃப் வேலை செய்யணும்? இங்கே வந்து மெயினா ஒரு ஆள் இருக்கிறார், ஆனால் 4 ஷெஃப் எல்லாமே இருக்குது, 4 ஸ்டாஃப், கிச்சன் ஸ்டாஃப். அது வந்து 4 பேர்ல 3 பேர் வந்து வெரி வெல் ட்ரெயின்ட், அதாவது நல்ல ட்ரெயின் பண்ண ஷெஃப்ஸ். அவங்க வந்து எந்த பிளாவும் நாங்கள் எங்களோட மெனியூவில் பிளேட்ஸ் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வசதியாக தகுதியாக வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் 3 பேருக்கும். 4வது ஆள் ப்ளோஞ்சர், அதாவது வந்து அவர் வந்து ப்ரிப்பரேஷன், மேசன் ஃப்ளோஸ் அதுகள் செய்கிற ஆள் தான். அதே மாதிரி மேலே மற்றது நான் முதல் சொல்ல அந்த இந்த பிளேட் இதோட சேர்த்து இந்த காஃபியும் இங்கே நான் எப்படி ஒர்க் இங்கே எந்த கான்செப்ட் என்னன்னா ஃபார்ம் டு டேபிள், அதாவது அமெரிக்கன்ஸ் அப்படிதான் சொல்றது, அமெரிக்கன் கான்செப்ட் ஃபார்ம் டு டேபிள், பிரிட்டிஷ் சொல்றது ஃபார்ம் டு ஃபோக். சேம், அதாவது வந்து அது இந்த கருத்து என்னன்னா எல்லாம் இன்கிரிடியன்ட், ஃப்ரெஷ் இன்கிரிடியன்ட், and also the source வந்து தெரியும் அப்படி எங்க இருந்து வருது. ஆமா, இங்க அதாவது எல்லாம் இங்க பிரான்ஸ்ல சோர்ஸ் பண்ண இன்கிரிடியன்ட்ஸ் சமைக்கிறோம், இங்கதான் சமைக்கிறோம். ஒவ்வொன்றும் எங்களோட மெனுவில் இல்லை அவ்வளவு பிளேட்ஸும் டிஷ்ஷஸும், அதாவது பிளேட்ஸ் பிளா அவ்வளவும் நாங்கள் இன்கிரீடியன்ஸ்லேருந்து சாப்பாடாக மட்டும் சமைக்கிற சாப்பாடு ஒன்றுமே நாங்கள் வாங்குறது இல்லை, ஷெல்ஃப்லேருந்து எடுக்கிறது இல்லை. ஈவன் தி சோர்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ ஒரு பேக்கன் கிங்னு சொல்லி ஒரு பிளே ஒன்று சேவ் பண்ணுறோம், அதில் ஒரு சோஸ், அந்த சோஸ் இங்கே தான் செய்கிறோம் இன்ஹவுஸ் எல்லாமே. அப்போ அதுதான் அந்த கான்செப்ட் வந்து மாற இல்லை நாங்கள். அதே மாதிரி மேலே காஃபி, அதாவது காஃபி வந்து ப்ரீமியம் காஃபி நாங்கள் 4 உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்த மாதிரி பிரசிலியன், பெருவியன், சிலி அண்ட் கொலம்பியன் 4 வகையான காஃபி. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு காஃபி நாங்கள் இந்த கிழமை நாங்கள் கொலம்பியன் காஃபி தான் இந்த கிரைண்டரில் போட்டு கொடுக்குறோம். ப்ரீமியம் காஃபி அதெல்லாம் பார்த்து நல்ல முடிவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க, அந்த காஃபி எப்படி காஃபியோட ப்ரோஃபைல் இங்கே எந்த ரீஜன்லேருந்து வருது, எந்த வில்லேஜ்லேருந்து வருது, எத்தனை ப்ரோஃபைல், எந்த டெம்பரேச்சர் ரோஸ்டிங், அப்படியான எனக்கு ஒண்ணுமே தெரியாதான் வந்தேன் நான் காஃபியை பற்றி. காஃபி குடிக்கிறதால விருப்பமான
இப்ப அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங், அவ்வளவு ஆர்வம் எனக்கு அதுல என்ன அது தெரிய வேணும். அதுல நிறைய இத்தனை வகையா இருக்குது, இப்படியா எல்லாம் இருக்குதா கோப்பையில, இப்படி என்ற ஒரு இவ்வளவு காலம் எங்கட நாட்டுல இப்படி ஒன்று இருந்தது, ஆனா எங்களுக்கு ஒருத்தருமே அதை சொல்லித்தர இல்லைன்ற ஒரு ஆதங்கமும் இருக்கு இன்னுமே. நிச்சயமா. இப்ப இதுல வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க. இது இப்ப எக்ஸிஸ்டிங்கா ரன் பண்ணி கொண்டு இருந்த கடை இல்ல கம்ப்ளீட்டா நீங்க 3 வருஷத்துக்கு ஷட் டவுன் பண்ணி இருந்த ஒரு கடை எடுத்து ரன் பண்ணி, அப்படி எடுத்த ஒரு கடை 3 மாசம் இருக்குமா? இப்ப சரியா 3 மாசத்துல 10வது கிழமை இன்றைக்கு சொல்லுங்க, எப்படி எவ்வளவு கூகுள் ரிவ்யூ வந்திருக்கு, என்ன ரிவ்யூ நினைக்குது இன்றைக்கு? சரியா இப்ப இந்த 2 நாள் தான் அந்த ஒரு 4.9 இருக்குது அந்த ரிவ்யூ ட்ராப் ஆயிருக்கு. அதுவும் மில்லி செகண்ட் சாரி அந்த மில்லிஸ் 4.9 எவ்வளவு போட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட? இப்ப வந்து உண்மையிலேயே எங்களுக்கு அந்த கூகுள்ல வந்திருக்கிறது 234. ஆனால் எங்களோட சிஸ்டம் எப்படின்னா கூகுள் சண்டே ஆப்னு சொல்லி பாரிஸ்ல ஒரு பெரிய சண்டே பிரான்ஸ்லயும் அமெரிக்காலையும் யூஸ் பண்ற ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் யூஸ் பண்ற ஒரு ஆப் உண்டு. அது நாங்கள் இந்த பேமெண்ட் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்றாங்க, பிளஸ் அதோட ரிவ்யூக்கும் அதை யூஸ் பண்றது. அப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து பே பண்ணி இந்த ஆப்ல பே பண்ணிட்டு உடனே அதுல போட்டு ரிவ்யூ பண்ணி அதை அப்படியே உங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போவோம் கூகுளுக்கு. அப்படி அன்னைக்கு நான் பார்த்தேன்னா அநேகம் அந்த சரியான இந்த புள்ளி விவரம் வர இல்லை, ஆனால் நாங்கள் 300 தாண்டி இருக்கிறோம். 300ல எனக்கு நான் இன்னைக்கு சரியா சொல்ல போனேன்னு சொன்னால் 2 ஒரு ஸ்டார் ரிவ்யூ, 2 ஸ்டார் ரிவ்யூ. அதுவும் அவங்க நான் அதை வடிவாக ரிப்ளை பண்ணிட்டேன், அவங்க மேபி அண்டே ரிப்ளையா இருந்துக்கலாம். அதே மாதிரி 4 ஸ்டார் ரிவ்யூ, மிச்சம் அவ்வளவும் 5 ஸ்டார் ரிவ்யூ, அவ்வளவும் 5 ஸ்டார். அதுவும் பிரான்ஸ்ல அதை எடுக்கிறது ஈஸி இல்ல. பாரிஸ்ல நான் சொல்றேன், பிரான்ஸ்ல சொல்ல மாட்டேன், பாரிஸ்ல பாரிசியன் சொல்றது, அதாவது இந்த பிரெஞ்சுக்காரங்களுக்குள்ளே பாரிசியன் வந்து ஒரு இனியன்ற ஒரு நுணுக்கமான ஒரு ஆக்கள். அவங்களுக்கு இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு கேட்டு தன்ற ஆக்கள். அவங்க அந்த எனக்கு இங்க வாரம், இப்ப நான் உதாரணத்துக்கு நான் வீக்கெண்ட்ல இல்லாட்டி வாரவங்க என்ன தேடி வர்றார்கள் பாரிசியன்ஸ் வந்து இந்த ரிவ்யூ பார்த்தோம். நாங்கள் இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு 4 இங்கிலீஷ் லேடிஸ் வந்தவன், அவன் வந்து நம்ம கேட்டு எப்படி நீங்க என்ன கண்டுபிடிச்சா, நான் கூகுள் மேப்ல பார்த்தேன், யூ ஹேவ் ஆல்ரெடி காட் 5 ஸ்டார் ரிவ்யூ, ஐ கான்ட் பிலீவ். நான் சொன்னா இப்பதான் 9வது கிழமை அப்படி. அப்ப அது என்னன்னு சொன்னால் நான் அதை முழு மேலதான் சொல்லுவேன். முக்கியமா நாங்கள் அந்த ஃபோக்கஸ் பண்றோம், அந்த கான்செப்ட்ல இருந்து விலகக்கூடாது. இந்த சாப்பாடு ஆணித்தரமா, சாப்பாடு சரியான முறையில இருக்க வேணும், அந்த தரம், அந்த சாப்பாடு டேஸ்ட், farm to table and also அந்த origin சரியா இருக்கும். அது முக்கியமா உங்களோட செஃப் அது முக்கியம். இன்னொன்று நான் இப்ப ஆட் பண்றது அநேகமா, இப்ப நீங்க இந்த கூகுள் அந்த ரிவ்யூல வாசிச்சு பாத்தீங்கன்னா ஓனர் கனவே மென்ஷன் சொல்லியிருப்பாங்க. நான் எல்லாரோடையும் எனக்கு டைம் கதைக்கிறது. அப்ப எந்த ரிசர்ச் நான் இப்ப இந்த போன செப்டம்பர்ல இருந்து ரிசர்ச் ஆராய்ச்சி செய்ய உண்மையிலேயே அதை நான் பிள்ளை சொல்லலாம். இங்க அவ்வளவுக்கு சரியான அந்த என்ன டூரிசம் வந்து ஹாய் ரெஸ்டாரண்டால சில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கோப் பண்ணி இயலாது. அப்ப எல்லாருக்கும் அவங்க வரவங்கள டக்குனு டேர்ன் ஓவர் தான் பண்ண பாக்குறாங்க, இல்லாமல் அவங்களோட போய் கதைச்சு அவங்களோட என்ன தேவை, என்ன எப்படி இருந்தது சாப்பாடு, உங்களுக்கு ஏதாவது பிள்ளையா இருந்ததோ ஒன்று கேட்டு சொல்ற அளவுல அவங்களுக்கு டைம் இல்லை. அந்த பழக்கம் இல்லை இங்க பாரிஸ்ல, அது இல்லை. அதை வந்துதான் நான் ஒரு யூனிக் அதாவது வந்து நான் வந்து அதுதான் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லி நான் செய்யறேன். பார்க்கலாம் அதுல அதை விரும்புறாங்களே. வில்லேஜஸ்ல இருக்கும், பட் வந்து இல்ல கடைசியும் இல்லை. கடைசி நீங்க எனக்கு சொல்றோம், எனக்கு அதுதான் அந்த இந்த முக்கியமான ஒரு காரணம். நாங்கள் அந்த அளவுக்கு அந்த எங்களுக்கு மெட்ட வேண்டிய ஒரு அந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்ததுக்கு அது ஒரு முக்கிய காரணம் என்று நான் சொல்லுவேன். சாப்பாடு மட்டும் நாங்கள் எவ்வளவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு செய்து தரமா கொடுத்தாலும் அதோட சேர்த்து பிரீமியம் காஃபியும் பிளஸ் சர்வீஸ்ன்றது சரியான முக்கியம்னு நான் சொல்லுவேன். இப்ப நீங்க தமிழராக லண்டன்ல இருந்து பாரிஸுக்கு வந்து பாரிஸ்ல அது பாரிஸ் 1 ரைட், இதுல பாரிஸ் 5ல நீங்க எப்படி ஒரு ஐகானிக் பாரிஸ்ல ஒன்று முதலாவது நம்பர் 1 ஐகானிக் வந்து ஐஃபில் டவர், 2வது சாக்ரே, 3வது வந்து நோட்ரடாம் கத்தீட்ரல். நோட்ரடாம் தெரியாதாக இருக்க முடியாது. இப்ப உங்களோட இதுல இருந்து பிரஞ்ச் கேஃபேல இருந்து வெளியில பாக்க தெரியுது ரைட். சோ உங்களோட விஷன் என்ன? இப்ப நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க சொன்னீங்க, ஓகே நீங்க ஐடில இருந்து வந்தது,
ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டில் வந்து இப்போ செட்டப் பண்ணி இருக்கீங்க. வாட்ஸ் அ ஃபியூச்சர் விஷன்? லைக் அ வெரி சிம்பிளாக சொல்கிறேன். சிம்பிள் சொல்ல போனால் எந்த வந்து இப்போதைக்கு கொஞ்சம் உண்மையிலேயே இன்னொரு பிரான்ச் ஒன்று திறக்கணுன்றது இன்னொரு ஆசை. ஆனால் என்ன இதே கான்செப்ட் தான். ஆனால் ஒரு ஒரு பெருசா ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது கொஞ்சம் இப்போ நாங்கள் 45 சீட்ஸ்னா இன்னொரு அடுத்து 100 சீட்ஸ் வர அந்த ஒரு தான் இந்த அடுத்த பிளான் விஷன். அதுதான் என்ன விஷன். அதுவும் ஒரு இங்கால பாரிஸ் மூன்று நாங்கள் சொன்ன மாதிரி ஷட்டில் லூ மறைன்றதான் இந்த ட்ரீம். ஆமாம், 100%. என்ன சொன்னால் எனக்கு தெரியும் நாங்கள் இந்த கான்செப்ட்லேருந்து மாற போகிறதே இல்லை. அதாவது வந்து கமர்ஷியல் இல்லை. இந்த நோக்கம் வந்து ஒரு தரமான சாப்பாடு பிளஸ் ஒரு சர்வீஸ் கட்டாயம் போகணும். அப்ப அதுக்குரிய ஒரு டீமை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஆக்களுக்கு ட்ரெயின் பண்றோம் வரைக்கும். என்னோட ஒரு மேனேஜர் இருக்கிறேன், அவருக்கு பழக்கி கொண்டிருக்கேன். ஆனால் நான் நினைக்கிற மாதிரி அந்த அளவு சுலபம் இல்லை. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில அந்த சர்வீஸ் தக்க வைக்கணுன்றது ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் போகும். ஆனா பிறகு வைக்கிறதா அந்த கண்டினியூஸ் ரிட்டைன் பண்றது தக்க வைக்கிறதுதான் முக்கியம். அப்ப அது வந்து என்ற ஒரு சரியான ஒரு நான் அதையும் சொல்லுவேன். என்ற ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து இன்றைக்கு இல்லை, இன்னொரு 5 வருஷத்துல இந்த இந்த தரம் வந்து குறையக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் அது கட்டாயம் இருக்கும். நிச்சயமா. சோ இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நன்றி. நாங்க பாரிஸுக்கு நீங்க வந்தீங்கன்னா தமிழர் உரிமையாளர், தமிழருடைய ஒரு கேஃபே பிரான்ச் ஆலிவ் அண்ட் தமிழ் செஃப் அண்ட் திவாகர் இங்க நீங்கள் எங்களோட சோஷியல் மீடியாக்களால கண்டாக்ட் பண்ணலாம், இல்லை டிரெக்டாக கண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நிச்சயமாக நீங்க இங்க வெளியில இருந்து வந்தீங்கன்னா இல்லை பிரான்ஸ்ல இருக்கிறீங்கன்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல உங்களோட காஃபியும் குடிச்சு பார்த்து பிரஞ்சையும் சாப்பிட்டு போகணும்னு கேட்கலாம். நன்றி. தேங்க்யூ.